என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சமாதானம் பண்ணும் பவுல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிலேமோன். சமாதானம் பண்ணும் பவுல். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பிலேமோன் 11 அடிமையாயிருக்கையில் தன் எஜமானுக்கு துரோகம் பண்ணிவிட்டு போன ஒனேசிமுவுக்காக பவுல் அவனுடைய எஜமானனான பிலேமோனிடம் மன்றாடுகிறார். கிறிஸ்துவை சந்திக்கும் முன் ஒரு மனிதன் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது பவுல் மூலம் ஒனேசிமு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாகிவிட்டான். பழைய பாவ பண்புகள் மறைந்துவிட்டன. எனவே இப்போது ஒனேசிமு தனக்கும் பிலேமோனுக்கும் பிரயோஜனமுள்ளவன் என்று பவுல் கூறுகிறார். ஒனேசிமு இப்போது என் இதயம் போன்றவன். அவனை என்னோடே இருக்கச் செய்து எனக்கு உதவியாக வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆனாலும் அவன் உமக்கு சொந்தமானவனாய் இருப்பதால் உம்முடைய சம்மதமில்லாமல் எதுவும் செய்ய நான் விரும்பவில்லை என்கிறார் பவுல். பிலேமோனுடைய மனதில் ஒனேசிமுவை பற்றிய வெறுப்பு இருக்கும் என்பதால் அதை பவுல் மெல்ல மெல்ல களைய விரும்புகிறார். ஒனேசிமு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தனக்கு பிரியமான சகோதரன் ஆகிறான். அதனால் பிலேமோனுக்கும் அதைவிட பிரியமுள்ளவனாக இருக்க முடியும் என்பது பவுலின் வாதம். இனி அவன் உமக்கு அடிமையாக இல்லாமல் அடிமைக்கு மேலான பிரியமுள்ள சகோதரனாக உம்மோடு அவன் வாழும்படி அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் வற்புறுத்துகிறார். என்னை நீர் நேசிக்கிறீர், நாம் இருவரும் நண்பர்கள் என்பதால் என்னை நீர் ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுகிறார். பிலேமோனை விட்டு பிரிந்து போன ஒனேசிமுவை ஒப்புரவாக்கும் பணியில் தன் அன்பையும் தனக்கு பிலேமோனோடு உள்ள பிணைப்பையும் பயன்படுத்தி பரிந்து பேசுகிறார் பவுல். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பகையால் பிரிந்தாலும் அன்புடைய பிற மனிதர்கள் அவர்களை இணைக்கும் சமாதான பணியில் பவுலைப் போல முனைப்புடன் ஞானத்துடன் செயல்பட வேண்டும். இரு செங்கற்களை இணைக்க சிமெண்ட் தேவை. உடைப்பட்ட உறவுகளை இணைக்க ஓர் அன்பு உள்ளம் தேவை. இரு செங்கற்களை இணைக்க சிமெண்ட் தேவை. உடைப்பட்ட உறவுகளை இணைக்க ஓர் அன்பு உள்ளம் தேவை. தீர்மானம்: விரிசல்களை எல்லாம் சீராக்க அன்புடன் முயல்வேன்.